pilot in the cockpit and try to wave back at him. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன். சென்னையில் விமான சாகசம் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. நம்ம போய் சீக்கிரமாக பார்க்கணும். ஷோ என்னமோ 11 மணிக்கு தான், நம்ம சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்ட்டு என் ஒய்ஃபு என் குழந்தைகிட்ட என் பசங்கிட்டலாம் சொல்லி வச்சுட்டேன். கண்டிப்பாக போகலாம்ப்பா அப்படின்னானுங்க. ஒரு 7 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். 7 மணிக்கெலாம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு பார்த்தா 7 மணிக்கு வந்து கிளம்பி நாங்கள் 8 மணிக்கு வந்துட்டோம் பீச்சுக்கு. நம்ம தான் சீக்கிரமாக வந்துட்டோம்னு நினச்சா நம்மளுக்கு முன்னாடி பல லட்சம் பேர் இருக்காங்க. ஏமாட்டி எனக்கு கொய்யாக்காய் வாங்கி கொடு, இத்தை வாங்கி கொடு, அத்தை வாங்கி கொடு அப்படின்னு இருந்தா எல்லாம் நல்லா தாங்க போயிருந்தது. அந்த சாகச நிகழ்ச்சிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த புயலுக்குமுன்னு ஒரு அமைதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி தான் இருந்தது. காலையில் நல்லா எல்லாமே பேரிகேட்லாம் போட்டு நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. காவல்துறை வந்து எல்லாமே பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாகவே போலீஸு கூட்டம் தான். எங்கே பார்த்தாலும் போலீஸு வர வழி எல்லா இடமும் போலீஸு. ரூட்டெல்லாம் மாற்றி விட்டு ஒரு வழியாக நாங்கள் பீச்சுக்கு வந்து சேர்ந்துட்டோம். காலையில் நல்லா பட்டையும் கிட்டையும் போட்டுக்கிட்டு நல்லா ஒரு மங்களகரமாக தான் கிளம்பணும். கடைசியில் ஃப்ரெஷ்ஷான மீன் வெயிலே காஞ்சி கருவடா போகாது, அந்த மாதிரி ஆன கதை தாங்க. விஐபிலாம் உட்காரத்துக்குன்னு தனியாக சேர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு ரோ ஃபுல்லாக நாங்கள் போயிட்டே இருக்கிறோம். அது அந்த சைடு, அதாவது உழைப்பாளர் சிலைக்கு முன்னாடியே நிறைய பேர் உட்காந்துட்டாங்க. ஃபுல்லாகிடுச்சு அந்த பக்கம். நாங்கள் வந்து இந்த பக்கம் நம்ம அந்த பட்டினப்பாக்கம் ரூட் வரோம் இல்லையா, அந்த லைட் ஹவுஸ் இருக்கும் இல்லையா, அது பக்கமாக நுழைஞ்சி எல்லா விதமான செக்கிங்லாம் முடிச்சுட்டு பேக்கெலாம் ஃபுல்லாக நல்லா செக் பண்ணாங்க. எல்லாருமே நல்லா ப்ராப்பராக செக் பண்ணி தான் விட்டாங்க. ஏன்னா பல லட்சம் பேர் மக்கள் வர இடம், எதுவும் ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாரையும் செக் பண்ணி அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பீச்சு மணலில் நடக்க ஆரம்பித்தோம். சரியான கால்வலி. காலையிலே வெயில் சுல்லுன்னு அடிச்சதுங்க. ஒரு மாதிரி அப்படியே ஒரு புழுக்கமாக இருந்தது வெயில். எல்லா இடத்துலையுமே நல்லா கேட் மாதிரி போட்டு மக்கள் பேட்சாக உட்காந்து இதை கண்டு கழிக்கணும், சென்னையில் ஃபஸ்ட் டைமாக நடக்குது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் நல்லா பேட்சாக கட்டி விட்டுருந்தாங்க. நாங்களும் ஒரு இடத்த பார்த்து சூஸ் பண்ணிட்டோம். இங்கே தான் வந்து பேராஷூட்லாம் இறங்கும். நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்து நல்லது தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம், பல லட்சம் பேர் இப்போ வந்துட்டாங்க. நாங்கள் முன்னாடியே வந்து ஒரு இடத்த பார்த்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே நாங்கள் எல்லாருமே உட்கார ஆரம்பித்தோம். செப்பரேட்டாக தனித்தனியாக மைக்கிங் வச்சுருந்தாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்குறதுக்காக மைக்கிங்லாம் செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு இடத்த சூஸ் பண்ணிவிட்டு ஓகே இந்த இடம் ஓகே கரெக்டாக இருக்கும், விரிடா பாய அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயோ பெட்ஷீட்டு போட்டுட்டு உட்கார ஆரம்பித்தேங்க. அங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தாங்க மெயின். என்னென்னா வெயிலுங்க. வெயில் கொடுமையான வெயில் அடிச்சுது. எவ்வளோ ஃபேமிலி வர முடியுமோ எல்லா ஃபேமிலியும் வந்துட்டு எல்லாருமே நல்லா தரப்பை போட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஹெலிகாப்டர் வந்தது. இதுதான் ஃபஸ்ட்டு அந்த ஹெலிகாப்டர் வந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்களா மக்கள் கூட்டத்தை. இன்னும் வர வேண்டியது இருக்குங்க. கடைசியில் நான் காட்ட போகிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட நான் நியூஸில் பார்க்கும்போது 15 லட்சம் பேர் அப்படின்னாங்க. 15 லட்சம் பேரும் தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டம். நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் எங்களை அப்படியே சுற்றி வட்டம் அடிச்சிட்டு இருந்தது. எப்போ நிகழ்ச்சி ஆரம்பிப்பாங்க, எப்போ 11 மணி ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள் மக்கள் கூட்டத்தை. மேக்ஸிமம் ஒரு 3/4 பேர் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட மணி வந்து 11 தொட போகுது. சரி எப்போ நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். திடீர்னு எல்லாருமே என்ன பண்ணாங்க, மேலே பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு ஜெட்டு ஒன்று போயிருந்தது. எங்கடா ஜெட்டை காணன்னு தேடி பார்க்குறேன். அம்புக்குறி தெரிதா, அதை இருக்க பாருங்கள் ஜெட்டு. அந்த ஜெட்டில் இருந்து பேராஷூட் வீரர்கள் நிறைய பேர் குதிக்க ஆரம்பித்தாங்க. இந்த கேமரா வழியா நான் கேமரா எடுக்கிறது தெரியுதா தெரியலையா எனக்கு ஒன்றுமே புரியல. வீடியோ எடிட்டிங் பண்ண பிறகு தான் ஓரளவுக்கு தெரியுது. நல்லா ஒத்து பாருங்கள். அந்த இடத்துல வந்து நம்மளுடைய பேராஷூட் வீரர்கள் இறங்குறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னமும் தெரியலையா, காக்கா குருவி பறக்கிற மாதிரி சின்னதாக தெரியும் பாருங்க. ஏற மாதிரி காட்டுற தெரியுதுங்களா. ஒருத்தர் கீழே இறங்கிட்டு இருக்காரு. மொத்தம் 5 பேர் இறங்குறாங்க. Qualified para jump instructors of the paratroopers training school. கும்புகள் தர இறங்கும் வரை அணியின் அல்மாமாய் paratroopers training ஸ்கூலை பற்றிய நுண்ணறிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த paratroopers பயிற்சி பள்ளியின் para jump பயிற்றுனர்கள் ஆவர். Please to greet him with a இலக்கை நோக்கி வருவதை ஒரு பலத்த கைதட்டல் கொடுத்து வெல்கம் செய்ய. எதுக்காக வந்து பேராஷூட் வீரர்கள் வந்து கீழே தரையிறங்குறாங்க அப்படின்னா, கீழே வந்து நம்மளுடைய ஆளை ஒருத்தர் பணக்கைதியாக தீவிரவாதிகள் பிடிச்சி வச்சுருக்காங்க.
அவங்கள தாக்கி அந்த பனை கைதியை அவர்கிட்டருந்து மீட்கணும் அப்படின்றதுக்காக பேராஷூட் வீரர்கள் ஒரு 5 பேர் கீழே தரையிறங்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஹெலிகாப்டர்லேருந்து வருவாங்க பாருங்கள். இப்போ பேராஷூட் மூலிமா வீரர்கள் வந்துட்டாங்க. ஹெலிகாப்டர் மூலிமா கயிறு கட்டி வீரர்கள் இப்போ தரையிறங்க போகிறாங்க. ராணுவ வீரர்கள் ஹெலிகாப்டர் மூலிமா கயிறு மூலிமா இறங்கி நம்ம பிணைக்கதியாக பிடிச்சி விடுத்த நம்ம ஆளை வந்து காப்பாற்றி அங்கேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறமா மேலே திடீர்னு ஒரு ஜெட்டு அதுலேருந்து நிறைய பேராஷூட்லேருந்து குதிச்சாங்க. நம்ம தேசிய கொடி இருக்கு இல்லையா, ஆரஞ்சு அப்புறமா வெள்ளை பச்சை கலர் அப்படின்னு தனித்தனி தான் குதிச்சாங்க. அவங்கள எல்லாமே அப்படியே ஒன்றா சேர்ந்து வந்து கீழே தரையிறங்கினாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மெய்சிலிருக்கும் காட்சியாக இருந்தது. இந்த போர் விமானம் வந்து நம்ம பழைய காலத்துலேருந்தே போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பழைய விமானமா. இன்னும் ஒன்றை விட்டு போகல. ஏன்னா இது நம்ம பக்கத்தில் எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு எட்டி பார்த்தா ஒரு அம்மா ஒருத்தவங்க அப்படியே மயக்கம் போட்டு டீஹைட்ரேஷன் ஆகி அப்படியே கீழே விழுந்துட்டு இருக்காங்க. என்னன்னே தெரில அவங்களுக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க பொண்ணு இல்லாமல் அழுவுது, என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்போ போலீஸை கூப்பிடுங்க அத்தை கூப்பிடுங்க அப்படின்னாங்க. அந்த பதட்டமான சூழ்நிலையில் யாருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே நான் என்ன பண்ணேன், என்னுடைய கேமரா என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டு இந்த அம்மாவை அப்படியே தூக்கிட்டு போய் அந்த பக்கமாக போலீஸ் இருந்தாங்க அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவங்க இப்போ கொஞ்சம் சேஃப்டியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்னாச்சுன்னு தெரியல, மயக்கமாயிட்டாங்க. அந்த அம்மாவை கொடுத்துட்டு வந்துட்ட பிறகு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய விமானங்கள் சாகசம் புரிஞ்சுது, நீங்களே பாருங்கள்.
பண்ண போறாங்க. ஹெலிகாப்டர்லேயே ஹார்ட்டின் ஷேப்பை வரைஞ்சி நடுவில் ஒரு அம்பை விட்டாங்க பாருங்க, ஹைலைட்டாக இருந்தது. பட்டி நேரா நிக்குது பேர். ஒருத்தர் தலைகீழ ரெண்டு பேரும் கரெக்டா வரும். இப்ப திரும்பிட்டாரு. இந்த சாகசத்தை பற்றி சொல்லியே ஆகணுங்க. நம்மளுடைய டிஎன்ஏ இருக்கு இல்லையா, நம்ம பேட்டர்ன், அதை வந்து விமானத்துலேயே எவ்வளோ அழகாக தத்ரூபமாக வரைஞ்சி காட்டுறாங்க பாருங்களேன். செம்மையாக இருந்ததுங்க அந்த சீன். அதில் ஓ மை காட். ஓ ஓ ஓ ஓ இப்போ வானத்தில் ஒரு கண்ணா
ஒரு வழியாக விமான சாகசம் சாதனை செம்மையாக முடிஞ்சுது. இதுக்கப்புறம் தாங்க வேதனையே ஸ்டார்ட் ஆச்சு. யாருக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் கூட்டம், தண்ணி இல்லை, என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. அப்படியே முடியல, உடம்பெல்லாம் வலி. வந்து செய்தியில் பார்க்கும்போது ஒருத்தர் மயக்கம் போட்டு இறந்துட்டாருன்னாங்க. பல பேர் மயக்கமாயிட்டாங்க. அதில் ஒருத்தவங்க நானே தூக்கி கொடுத்துருக்கும் போது அப்போ அந்த பல லட்சம் பேரில் எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. ஒரே காரணம் வெயில் தாங்க. நம்ம அரசாங்கத்தையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா வெயில், ஒவ்வொரு வெயில் தாங்க முடியாமல் நிறைய பேர் டீஹைட்ரேஷனு. என் பையனும் அப்படியே சோர்ந்து போயிட்டான். ஒரு கடத்தில் அவங்கள உட்கார வச்சுட்டு நான் தண்ணி வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு தண்ணி வாங்கியாந்து அதுக்கப்புறம் தாங்க என் பையன், நான், என் ஒய்ஃபு எல்லாமே ஒரு மணி நேரம் அங்கேயே உட்காந்துட்டோம். இவங்கெல்லாம் போட்டோம், பொறுமையாக நம்ம வரலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது கூட நான் இன்னமும் உடம்பு வலி தாங்க முடியலைங்க. சாகசம் நல்லா சூப்பராக இருந்தது. ஆனால் இவ்வளோ மக்கள் வந்ததுனால நிறைய வேதனைகள் அனுபவித்தோம். கவர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு கோரிக்கைங்க. அங்கே எல்லாருமே சொன்னாங்க, ஒரு மாலை நேரத்தில் இந்த மாதிரி வச்சுருக்கலாமே, ஒரு 5 மணி 4 மணி டைமில் வச்சுருந்தாங்கன்னா வெயில் கம்மியாக இருக்குமே அப்படின்னு ஒரு கோரிக்கை விடுத்திருந்தாங்க எல்லாருமே. எல்லோரும் போயிட்டாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்கு நான் அலைஞ்சிட்டேன். இதோ ஃபுல்லாக நிறைய பேர் டீஹைட்ரேஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ வெயில், சரியான வெயில் தாங்க முடியல. குழந்தைங்கள்லாம் மயக்கம் போட்டுச்சு, பெரியவங்கள்லாம் மயக்கம் போட்டுட்டாங்க. சாகச நிகழ்ச்சி இன்னமும் நல்லா தான் இருந்தது. நாக்கு தள்ளுது உண்மையிலே. அவ்வளோ டீஹைட்ரேஷன். வந்து ஒரு பாட்டில் தண்ணி குடித்த பிறகு தான் எனக்கு உடம்புல தெம்பேறிச்சு. என் குழந்தைங்களாம் அங்கே 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தான் வாட்டர் பாட்டிலாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். ஓ, சூப்பராக இருந்தது நிகழ்ச்சி. பட் ஆனால் கூட்டம் பயங்கர கூட்டங்க. பல லட்சம் பேர் கூட்டியிருப்பாங்க. அதனால தான் சரியான கூட்டம். இந்த வாட்டர் பாட்டிலை வாங்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு வாங்கிட்டு திருப்பி வந்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்போதே ஒரு 5 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு போகணும், போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வெயில் கொடுமையால் அந்த 5 லிட்டர் தண்ணிலாம் 1 மணி நேரம் கூட தாண்டலைங்க. அவ்வளோ தண்ணி தாக்கம் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. காலையில் எப்படி போனோம், நல்ல ஒரு பட்டையும் கட்டையும் போட்டுக்கணும். இப்போ எப்படி இருக்காங்க பாருங்கள் பசங்க. முகில், இந்தாங்க தண்ணி குடிங்க. போதுமா? 10 அப்பா மேலே 10க்குமா? ஐயோ, பீச்சிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு 2.5 மணி நேரம் ஆச்சுங்க. 2.5 மணி நேரமும் எந்த சைடு திரும்பினாலும் டிராஃபிக் தான். டிராஃபிக்கு. போரூர் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணி. திரும்பும் திசையெல்லாம் மக்கள் குடை அவ்வளோதான். இதுதான் இருந்தது. மெரினா பீச்சில் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை நான் முதல் முறையாக பார்க்குறேன். என் வாழ்க்கையிலே இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் முதல் முறையாக பார்க்குறேங்க. நம்ம அரசியல் மாநாடு அது இதுன்னு பார்த்துக்குறோம். ஏன் நம்ம ஜல்லிக்கட்டு கூட இங்கே நடந்த போராட்டத்தில் கூட்டத்தை பார்த்துருக்கோம். ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டம் முதல் முறையாக, இது ஒரு கின்னஸ் ரெக்கார்டுங்க. அவ்வளோ கூட்டம் வந்த மக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நிறைவுக்கு வந்தாச்சு. என்னதான் ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருந்தாலும் நான் கடைசி கட்டத்தில் மக்கள் ரொம்பவே வேதனையை அனுபவித்தாங்க. ஆனால் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சது. நல்லா ஒரு என்ஜாய் பண்ணோம். இந்த விமான சாகச நிகழ்ச்சியை சென்னையில் நடந்தது. கண்டிப்பாக என்னுடைய வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக அது இருக்கும். நேரில் வர முடியாதவங்களுக்கு நான் எந்த அளவுக்கு ஏதோ ஓரளவுக்கு வீடியோவில் கொஞ்சம் காமிச்சிருப்பேன். கண்டிப்பாக நேரில் பார்த்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மேலும் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.